கிளைண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வரையும் போகணும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வேக வேகமா கிளம்பி கிளைண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். கிளைண்ட் வீட்டுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ண வந்துட்டேன்னு சொல்லி கால வர ஆளே காணும். ஸோ அது வரைக்கும் வாட்ச்மேன் கூட சிங்கம் படம் பார்த்துட்டு இருந்தேன். பயங்கரமா இருந்துச்சுங்க. சோ ஹாய் गाइस, நான் உங்க பாட்டி மேக்டிங் டிரைவர். டுடிக் போலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டோ போறோம் மாருதி பேஷோ பெட்ரோல் பிளஸ் மணல் கீர். இந்த வண்டி ரொம்பவே மைலேஜான வண்டி. சிட்டிலயும் சரி ஹைவேலயும் சரி விண்டோஸ் டவுன் பட்டன் பாத்தீங்கன்னா சென்டர்ல தான் வரும். படம் முடியறதுக்குள்ள கிளைண்ட் வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு கிளம்பியாச்சு. கிளைண்ட் கிட்ட எமர்ஜென்சின்னு சொன்னீங்களா, யாருக்கு என்னாச்சுன்னு கேட்டா இவருக்கு தான் உடம்பு முடியல, காலையில சாப்பிட மாட்டாரு, ஒரே டல்லா இருக்காரு, ஒரு ஊசியை போட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. சோ இவர் பேர் தான் அனிக்குட்டி. இவரை கூட்டு போயிட்டு தானே பட்ல ஊசி போட்டு வரணும். ரொலி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, கார் விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கிளைண்ட் சிக்கன் வாங்கி தரேன் வா, ஒரு ஊசி போட்டு வந்தலாம்னு சொல்லி கூட்டு போயிட்டாரு. அப்பயே கேட்டேன், எங்கடா கொண்டு போறீங்க ஊசியை குத்தி ஒரு வழி பண்ணிட்டீங்களா, மண்டெல்லாம் கிருகிருன்னு சுத்துகிறாடா பாடுபாய் பசங்களா. இவன் ஒருத்த வீடியோ எடுத்து என்ன ஃபேமஸ் பண்ணலாம் பாக்குறா. அப்படிக்கா போய் ஒழிச்சிக்கலாம். டேய் இங்கே வந்தாலும் வீடியோ எடுக்கிறா, ஒழுங்கா வண்டியாடுறா, வயிற்ற கிழக்குறா, சீக்கிரம் வீட்டுக்கு போடா. காலையில எதுவுமே சாப்பிடல, வயிறு கடா மூடாந்து டாக்டர் போட்டு ஊசி இதை வேலையை கட்டுது. ஓனர் நம்ம வீட்டுல வேலையை வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நல்லபடியா ஊசியை போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் காரசப்பா பார்க் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு பேமெண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.